அனைவருக்கும் வணக்கம். EPIன் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம மினி பூஜா பாஸ்கெட் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இது சின்ன பூஜை கூட. இந்த பூஜை கூட நீங்க நவராத்திரிக்கு நீங்க gift கொடுக்கறதுக்கு இந்த பூஜை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூஜை கூட எப்படி பின்றதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம். பச்சையில 6 வயர், ஒரு வயருடைய மெஷர்மெண்ட் 3.25 அடி. பிங்க்ல 12 வயர், ஒரு வயருடைய மெஷர்மெண்ட் 3 அடி. எல்லோல 12 வயர், ஒரு வயருடைய மெஷர்மெண்ட் 3 அடி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 கலர்ல நம்ம இந்த பூஜை கூட பின்ன போறோம். நார்மல் நாட்ல நம்ம பின்ன போற பூஜை கூட இது. நீங்க ஒரு கலர்ல பின்னணும்னாலும் பின்னலாம், 3 கலர்ல பின்னணும்னாலும் பின்னலாம். நான் 3 கலர்ல இந்த கூட நான் பின்னி காமிக்க போறேன். இப்போ பிங்க் கலர் வயர் 2 வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சுக்கோங்க. ஒரு லூப்பை சுத்தி இன்னொரு லூப் வைக்கிறோம். கீழ் வயருடைய கீழ்ப்பகுதியை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. உங்க கைக்கு வலது பக்கத்துல இருக்க வயருடைய கீழ்ப்பகுதியை எடுத்து இந்த லூப்குள்ள கொடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. பேசிக் நாட். இப்ப இந்த வயருடைய மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கோங்க. 2 சைட்ல இருக்க வயரும் சமமான உயரத்துல இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்க எல்லா வயர்லையும் சாதா நாட் பின்னி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள்ல, பச்சையில, பிங்க் கலர்ல சாதா நாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இன்டூ ஷேப்ல இப்படி வச்சுக்கணும். இப்போ இடது பக்கத்துல இருக்க வயரை லூப்பா மடிக்கணும். வலது பக்கத்துல இருக்க வயர் அந்த லூப்பை சுத்தணும். கீழ் வயரை மேல் பக்கமா திருப்பணும். உங்க கைக்கு வலது பக்கத்துல இருக்க வயரை இந்த லூப்புக்குள்ள கொடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. இப்போ 2 நாட்டை நம்ம சேர்த்து பின்னிருக்கோம். இப்போ அடுத்த நாட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இன்டூ ஷேப்க்கு இடது பக்கத்துல இருக்க வயரை லூப்பா மடிக்கிறோம். வலது பக்கத்துல இருக்க வயர் அந்த லூப்பை சுத்துறோம். கீழ் வயரை மேல் பக்கம் திருப்புறோம். உங்க வலது பக்கத்துல இருக்க வயரை அந்த லூப்புக்குள்ள கொடுத்து எடுக்கும். இப்போ இடையில இந்த மாதிரி இன்டூ ஷேப்ல இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ மேல பாத்தீங்கன்னா இன்டூ இன்டூவா இருக்கும் வயர் எல்லாம். அந்த இன்டூ இன்டூவா இருக்க எல்லா வயரையும் சேர்த்து ஒரு நாட். 2 இன்டூவை சேர்த்தீங்கன்னா ஒரு நாட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாட் நம்ம இந்த இடத்துல பின்ன போறோம். இப்போ இந்த 2 வயர் இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்க இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு மஞ்சள் நாட் நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன். சேர்த்து வச்சு பின்னியாச்சு. இப்போ அடுத்து பிங்க் வயரை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நீங்க வைக்கணும். இப்போ இன்டூ ஷேப்ல இருக்க வயரை இப்போ இந்த 2 வயரும் இன்டூ ஷேப்ல இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்.
இப்போ இந்த 2 வயர் இன்டு ஷேப்ல இருக்கும். இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். இன்னொரு நாட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி பார்த்து பின்னிருங்க. இப்போ மஞ்சள் வயர் நம்ம சேர்த்து வச்சு பின்றோம். மஞ்சள் நாட்டை ஜாயின் பண்ணி பின்றோம். இப்போ மஞ்சள் நாட் ஜாயின் பண்ணி பின்றோம். அப்புறம் பிங்க் கலர், எல்லோ, பிங்க், எல்லோ, பிங்க்னு மாற்றி மாற்றி நம்ம வச்சு பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நேராக இருக்க இந்த 2 வயர் மஞ்சளும் பச்சையும் வச்சு ஒரு நாட். இப்போ இந்த மஞ்சளும் பச்சையும் நேராக இருக்க 2 வயர். இப்போ இன்டு ஷேப்ல இருக்க இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சைடும் பின்ன போகிறோம். பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் பின்னிருங்க. இப்போ பின்னி முடிச்சாச்சு. இப்போ இன்டு ஷேப்ல இருக்க இந்த வயரை சேர்த்து நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இன்டு இன்டுவா இருக்க வயர் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து ஒரு ஒரு நாட் பின்ன போகிறோம். இப்போ இந்த 2 வயர், இப்போ இந்த 2 வயர், இப்போ இந்த 2 வயரையும் வச்சு ஒரு நாட். இப்போ இந்த இடத்துல நம்ம 4 நாட் பின்னிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பின்னின மாதிரி எல்லா பக்கமும் பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து திரும்பவும் இன்டு ஷேப்ல இருக்க வயர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பின்னிக்கிட்டு வரப்போகிறோம். இப்போ இந்த 2 வயரு, இப்போ இந்த 2 வயர், இப்போ இங்க, இப்போ இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ இது மாதிரி இப்போ நம்ம ஒரு பக்கம் இந்த மாதிரி பின்னிட்டோம். மேல பச்சையில வந்து நமக்கு நாட் முடியுது.
இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் பின்னணும். எல்லா பக்கமும் பின்னிட்டு பார்ப்போம். இப்போ எல்லா பக்கமும் பின்னியாச்சு. இப்போ நடுவில் இன்ட்டு ஷேப்பில் இருக்க வயர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாட் பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். சமனா வரணும். அந்த பச்சை நாட் நம்ம பின்னிருக்கோம், அதே லைன்ல சமனா நம்ம முடிக்கணும். இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இந்த இடத்துல நம்ம 3 மஞ்சள் நாட் பின்னிருக்கோம். இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி சமனா எல்லா பக்கமும் வந்துடணும். வந்ததுக்கு அப்புறமா ரன்னிங் வயர் நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மஞ்சள் வயர் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு மஞ்சள் வயர் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ ரோஸ் கலர் வயரை இப்படி மடிக்கணும். மஞ்சள் வயரை அந்த ரோஸோட லூப்பை சுற்றி பேசிக் நாட் இந்த இடத்துல பின்னுறோம். சின்ன வயர் உங்கள் கைக்கு இடது பக்கம் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரோல்ல இருந்து வர்ற வயர் உங்கள் கைக்கு வலது பக்கம் வரணும். இப்போது இந்த ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ண போகிறதில்ல. இந்த ரன்னிங் வயரை வச்சு நம்ம ஃபுல்லாக அடுத்தடுத்து வர எல்லா வயர்லையும் நம்ம ஒரு பேசிக் நாட் பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த ஒரு ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். ஒரு முழு சுத்தும் பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்தாச்சு. இப்போ இந்த சின்ன மஞ்சள் வயரை இந்த பக்கம் உள்ள கோர்த்து விடணும். இப்போ இந்த பிங்க் கலர் வயரை நம்ம லூஸ் பண்றோம் இப்படி. இப்போ நமக்கு ரன்னிங் வயர் மஞ்சள். ரன்னிங் வயர் இந்த பிங்கோட லூப், இந்த பிங்க் லூப்குள்ள கொடுக்குறோம். இந்த பிங்க் வயரை மஞ்சள் லூப்குள்ள கொடுக்கும். இப்போ நாட்டை டைட் பண்ணுங்க. ஒரு லைனா நீங்க பின்றதுன்னா இப்போ மஞ்சள் வயரை நம்ம கோர்த்து விட்ட மாதிரி இந்த பக்கமும் மஞ்சள் வயரை கோர்த்து விட்டுட்டு நீங்க அடுத்த லைனுக்கு புது வயர் வச்சு பின்னலாம். ஏணிப்படி முடிச்சுல பின்றதுன்னா அந்த வயரை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணி பின்னணும். தொடர்ந்து நம்ம முதல்ல ரோஸ் கலர் வயர்ல பின்ன ஆரம்பிச்சோம். இப்போ அடுத்த நாட்ல கிராஸா வரும். இப்போ நம்ம கிரீன் கலர் வயர் வச்சு நம்ம பின்றோம். நான் ஒரு லைனுக்கும் தனித்தனியா வயர் எடுத்து நான் பின்னிருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சுல நீங்க பின்றதுன்னா ஏணிப்படி முடிச்சுல நீங்க பின்னிருங்க. 3 வருஷம் பின்னணும். 3 ரவுண்டு பின்னணும். 3 ரவுண்டு பின்னிட்டு பார்ப்போம். இப்போ 3 ரவுண்ட் பின்னி முடிச்சாச்சு. ஒரு 2 இன்ச் வரைக்கும் வயரை விட்டுட்டு நம்ம மஞ்சள் வயரை கட் பண்றோம். இப்போ கீழே எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி இந்த நாட்டோட பின்பக்கம் இப்படி கோர்த்து விட்டுறணும். இப்போ இந்த 2 மஞ்சள் வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ அடுத்து இந்த 2 மஞ்சள் வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ இன்டுவா இருக்க இந்த 2 மஞ்சள் வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ
இந்த பச்சை வயர் இப்படி கிராஸ்ல வரும். இந்த இடத்துல 2 நாட் நம்ம பின்னலாம். இன்டுவா 2 மஞ்சள் வயர் இருக்கு. இந்த 2 மஞ்சள் வயரையும் வச்சு 2 நாட் பின்றோம். அதே மாதிரி இந்த பக்கமும் பின்றோம். இப்போ இந்த 2 பச்சை வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ நம்ம ஒரு பக்கம் பின்னிட்டோம். இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம பின்ன போறோம். பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. எல்லா பக்கமும் இதே மாதிரி வந்துருச்சு. பச்சை நாட்ல நம்ம முடிச்சிருக்கோம், பின்னி முடிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும். இப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிராஸில் தான் நீங்கள் கோர்த்து விடணும். இப்போ இந்த மஞ்சள் வயரை 2வது நாட்டில் இப்படி கோர்க்குறோம். இப்படி அடுத்தடுத்த நாட்டில் கோர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். எந்த டைரக்ஷனில் அந்த வயர் போகுதோ அந்த டைரக்ஷனில் கோர்த்து விட்டுருங்க. மஞ்சள் வயரையும் இதே மாதிரி தான் அடுத்த மஞ்சள் வயரையும் கோர்த்து விடணும். இப்போ மேல இருக்க பச்சை வயர் இப்போ இந்த 2 வயரும் இப்படி இந்த டைரக்ஷன்ல வரும். இது மாதிரி எல்லா பக்கமும் நீங்க கோர்த்து விட்டு முடிச்சிடணும். கோர்த்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய நவராத்திரி ஸ்பெஷல் பூஜை கூட இந்த மாதிரி இருக்கும். இந்த கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி.